நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாரும் இல்லாத போது உம்முடைய கரத்தை பிடித்தோம். பெரும் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து வந்தோம். தேவன் தாமே பெரிய பரிவாரமாய் மாற்றி இருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. எங்கள் வீட்டார் ஏமாத்திரம். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எங்களை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார் என்று தாவீது சொன்னது போல எங்கள் முற்பிதாக்களோ நாங்களோ இதற்கு பாத்திரவான்களாக இருந்ததல்ல ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய கண்கள் எங்களை கண்டது, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. உலகத்துக்கு பைத்தியமாய் அறியப்பட்ட நாங்கள் உன் கண்களுக்கு முன்பாக குமாரத்திகளாக அறியப்பட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்ததுக்கும் வேறு பிரித்ததுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே. உம்முடைய மார்பிலே சாய்த்து கொண்டு ஆண்டவரே, அதிகமாக எங்களை நேசித்தீர். எத்தனையோ காரியங்களில் உடைய கரம் கூட இருந்து எங்களை தாங்கி நடத்துகிறது. நீர் மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்நேரம் மனிதர்கள் எங்களை உயிரோடு கூட விழுங்கி இருப்பார்கள் ஆண்டவரே. ஆகிலும் கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தபடியினாலே அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொண்டீர். உடைய சர்வ வல்லமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் 10 முறை கர்த்தர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். குறிப்பாக 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி 10 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தில் ஆரம்பித்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் ஏறக்குறைய 10 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். சபையை பார்த்து கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சபை ஜெயம் கொண்டு, சபை மேற்கொண்டு, உலகத்தை மேற்கொண்டு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து நாம் ஜெயம் பெற்று சபைக்குள்ளே வந்துட்டோம், பாவத்திலிருந்து விடுபட்டு சபைக்கு வந்துட்டோம். இதையே நம்ம பிரதானமாக நினைக்கிறோம், உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு. இது ஒரு பேசிக் ப்ராசஸ். நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு பேசிக் ப்ராசஸ். நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் வெளியிருந்து சபைக்குள்ளே வராங்கன்றதே முக்கியமே கிடையாது. எத்தனை பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன்னா சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, பின்மாற்றம் அடைவாங்க, ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க, நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் உள்ளே வராங்கன்றதே முக்கியம் இல்லை, எத்தனை பேர் உள்ளே வந்தவங்க மேலே வராங்கன்றது தான் முக்கியம். அப்போ கர்த்தர் இது ஒரு ப்ராசஸாக வச்சுருக்கார். உள்ளே வந்த பிறகு நாம் ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. வெளியே ஜெயிச்சது வேறு. நம்ம சொல்லுவோம், சிகரெட் பிடிக்கிறவனாக இருந்தேன், குடிக்கிறவனாக இருந்தேன், எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே வந்த பிறகு இங்கே பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்குமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இருக்கிற எல்லா விஷயமே சபைக்கு தான் எழுதியிருக்கார் ஆண்டவர். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், இது எல்லாமே சபைக்கு எழுதப்பட்டது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உபதேசங்கள் எல்லாமே சபைக்குரியது, புறஜாதியாருக்குரியது அல்ல. அப்போ இதை எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், ரத்தத்தில் கழுவி நேராக பரலோகத்துக்கு கூட்டு போயிடலாம். அதான் ரட்சிக்கப்பட்டாச்சு, உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்டாச்சு, இமிடியேட்டாக உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போயிருக்கலாம். ஏன் கூட்டிகிட்டு போகல, நம்மளை ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு கேட்டால், இங்கே வச்சு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, இங்கே வச்சு உங்களை பரலோகத்துக்கு மாற்ற விரும்புகிறார். அந்த ப்ராசஸ், அந்த வேலை தான் சபைக்குள் நடந்து கொண்டிருக்கு. அதில் நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. யூதாசை ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டார், 3.5 வருஷம் கூடவே வச்சிருக்கிறார். ஆனால் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியல, அவனால் சில காரியங்களை ஜெயிக்க முடியல. கேயாசியை கொண்டாந்துட்டார், எலிசா கூட இருக்கிறார், ஆனால் அவரால் சில காரியங்களை ஜெயிக்க முடியவில்லை. தேமா பவுலோட பிரபா வந்துட்டார் ஊழியத்துக்கு, ஆனால் அவரால் சில காரியத்தை ஜெயிக்க முடியல.
அதனால் நம்ம வெளியிருந்து உள்ளே வர்றது மட்டுமே ப்ராசஸ் இல்லை, இது பேசிக் ப்ராசஸ். அப்போ இங்கே கர்த்தர் எதையோ ஜெயிக்க விரும்புகிறார். அப்போ சபையானது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எகிப்திலிருந்து வெளியாக்கி கொண்டு அவர் கானானுக்குள்ளே உடனடியாக கொண்டு போகவில்லை. 40 வருஷ காலம் நடத்துகிறார். 2 நாளில் போய் சேர வேண்டியதான பிரயாணத்தை 40 வருஷம் ஆக்கிட்டார். காரணம் என்ன? எப்படி இருந்தாலும் கானானுக்கு போகலான்னு கர்த்தருடைய திட்டம் இல்லை. இப்படி இருக்கிறவங்க தான் கானானுக்கு போகணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். எப்படி இருந்தாலும் கானானுக்கு போகலான்னா 2 நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவார். அதில் யார் யாரெல்லாம் போகணும், யார் யாரெல்லாம் போகக்கூடாது, எப்படிப்பட்டவங்க போகணுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த 40 வருஷம் ஆச்சு. ரெடி பண்ணி முடித்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் விரும்புகிற சந்ததி உள்ளே நுழைந்தது. அதே மாதிரி தான் கர்த்தர் இப்போவும் சபைக்குள்ளே வச்சிருக்கிறார், ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸில் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு சபை ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக தேவ திட்டத்தை நான் சொல்கிறேன். உலக பிரகாரமாக நமக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸ்தாபனத்தில் அனுப்பி வச்சாங்க, அல்லது எனக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, அல்லது இங்கே தான் எனக்கு இடம் கிடச்சிச்சு, அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம். நமக்கு என்ன வேணால் காரணம் இருக்கும். ஆனால் சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் தேவனுக்காக ஒரு 10 நீதிமான்களை எழுப்ப வேண்டியது தேவனுடைய வேலை. ஏன்னா அந்த இடம் தேவனுக்கு முன்பாக பாவத்தில் நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டதான இடத்துல கர்த்தர் ஒரு சபையை உண்டாக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார் அப்படின்னா, அங்கே இருக்கிற இடம் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பாவம் அவர் பாதத்துக்கு வந்துருச்சு, அழிவுக்கு நேராக வந்துருச்சு. அந்த இடம் அழியாமல், ஜனங்கள் அழியாமல் பாதுகாப்பதற்கு சபையை கர்த்தர் கடைசி ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். அவர் கடைசியாக ஒரு ஊழியக்காரன் போய் அங்கே 10 ஆத்துமாக்களை உருவாக்கிட்டானா, அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த இடத்தை அழியாதபடி பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு 10 நீதிமான் அங்கே வந்துட்டாங்கன்னா அந்த இடம் அழியாது. எல்லாருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரர் அவருக்கு என்னங்க, அவருக்கு என்ன, அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்றதுக்கு ஒரு 20 வருஷம் இருக்குது. அதுக்கு பின்னாடி 20 நாள் இல்லை, 20 மாதம் இல்லை, 20 வருஷம் இருக்கு. அப்போ இந்த பிரயாணம் என்பது, ஒரு ஜேர்னி என்பது ஒரு ப்ராசஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஒவ்வொரு சபைக்கும் இதுதான் ப்ராசஸ், எல்லா சபைக்கும் இதுதான் ஃபார்முலா. ஒரு சபை கூட இந்த ஃபார்முலா விட்டு வெளியே வராது. ஒருவேளை இந்த ஃபார்முலா விட்டு அது வெளியே வந்திருக்குதுன்னா அது 2nd ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் சபையாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது அவங்க தாத்தாவோ அவங்களுடைய கொள்ளு தாத்தாவோ ஆரம்பித்த சபையாக இருக்கும். அதை நடத்துகிறவங்களுக்கு இந்த ப்ராசஸ் கிடையாது. ஒருத்தர் அவரே ஆரம்பித்து நடத்துகிறாருல்ல, அவருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸினுடைய முடிவு தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதை ஓடி முடிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 10 ஆசீர்வாதம் இருக்குது. அந்த 10 நம்ம பார்க்க போகிறதில்ல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. அந்த 10ஐயும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். திருப்பி இந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னா உடனே நம்ம மைண்டில் என்ன வரும்? வீடு வாங்கிடுவோம், இடம் வாங்கிடுவோம், கார் வாங்கிடுவோம், நல்ல பணம் வந்துடும், ஆஸ்தி வந்துடும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லது நீங்கள் ஒரு வேலைக்கு போய் உண்மையாக ஒர்க் பண்ணிங்கனாலே இதெல்லாம் தானாக கிடச்சிடும். இதெல்லாம் கார் வாங்குறது, வீடு வாங்குறதுக்காகலாம் இந்த ஜெயம் கொள்ள வேண்டிய ப்ராசஸ்க்கு அவசியமே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வேற ஒன்று கிடைக்க போகுது. எது கிடைக்க போகுது? வெளிப்படுத்த 2 அதிகாரத்திலையும் 10 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த ப்ராசஸினுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கான ஜேர்னியை கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது அது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. ஆனால் அதில் சபை என்பது தான் அந்த ஸ்திரீ. அது எந்த சபை அப்படிலாம் இருக்கட்டும், நம்ம இப்போ அதுக்குள்ளே போகலை. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ சொல்லியிருக்குது. அது யார்? ஒரு கர்ப்பஸ்திரீ இருக்குது. அப்புறம் அதுக்கு சூரியனை அணிந்திருந்தால், சந்திரனில் நின்று கொண்டிருந்தால், 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் விளக்கத்துக்கு போல. ஆனால் அது ஒரு சபை. எந்த சபையோ, ஆனால் அது ஒரு சபை. அப்போ அந்த சபைக்கான ஒரு ஜேர்னி இருக்கு. அந்த ஜேர்னியை தான் எல்லா சபையும் செய்யும். நல்ல உண்மையுள்ள சபை அத்தனையும் அந்த ப்ராசஸை கிராஸ் பண்ணி தான் வரும். அது என்ன முதலாவது ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க, வாசிங்கள். 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி
இதுதான் ஒவ்வொரு சபையினுடைய ஆரம்ப ஸ்டேஜ். ஒரு ஊழியக்காரனுடைய நிலை இது. ஒரு சபை முதல்ல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிள்ளை பேரு, ஆத்தும அறுவடை. அதான் சபையினுடைய முதல் வேலை. இந்த ஆத்தும அறுவடையை அடைவதற்கு இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. இவ்வளோ பேர் வர்றதுக்கு இது ஒரு சாதாரண ப்ராசஸே கிடையாது. நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு ஹாலு, ஒரு ஃபேனு, இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கிறாங்களே. ஆனால் இதுக்கு ஒரு காலத்தில் இவர்கள் கர்ப்பவேதனை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வருத்தப்பட்டு அலறி இருக்கிறார்கள். பவுல் சொல்றாரு, நான் உங்களை கர்ப்பவேதனை அடைந்து பிரசவம் பெற்றேன். ஒரு ஆத்மா பெறுவது என்பது ஒரு இடத்துக்கு வரும்போது, கர்த்தர் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது, ஒரு ஊழியத்தை பயனீர் பண்ணும்போது, பயனீர்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேதனை இருக்குது பாருங்க. வேதனைனா அந்த வேதனை வந்து ஏதோ வருத்தமாக நம்ம கஷ்டப்பட்டு ஏண்டா வந்தோமோன்னு வேதனை கிடையாது. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பிறக்கும் போது ஏண்டா இந்த பிள்ளையை பெக்கிறோனோ நம்ம பிள்ளை பெற்றுக்க மாட்டாங்க. எவ்வளோ வேதனை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளை பெறது மேலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் பிள்ளையை பிறப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பெரிய வலி இருக்கும், ஒரு பெரிய வலி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஊழியத்துக்கு இங்கே வரும் பொழுது, ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, ஒரு சபையானது, ஒரு ஊழியக்காரன் கர்ப்ப வேதனை அடைந்து தான் ஆத்துமாக்களை பெறுவார். சாதாரணமாக கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறது இல்லை. வந்து நின்ன உடனே 100 பேர் ஓடி வந்து ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு கேட்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் கேட்க மாட்டாங்க. நான் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில், நான் சொல்கிறது ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒப்பு கொடுத்த புதுசில் ஊழியத்துக்கு வரும்போது வெளிநாட்டில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், வெளிநாட்டிலேருந்து நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போன்னு சொல்லி. அப்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய மைண்டில் உள்ளதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம். போன உடனே ஆண்டவர் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக, பைபிள் டீச்சராக கூப்பிட்டுருக்கிறாரு. போன உடனே ஒரு மேடை, 5000 பேர் நம்மளை அப்படி கூப்பிடுவாங்க, இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கனவு. அப்படி ஒரு கனவு. இங்கே வந்தால் 11 மாதம் எந்த ஊழியமும் கிடையாது, ஒரு ஊழியமும் கிடையாது. வெறும் ஜெப ஊழியம்தான். ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க, நீ எதுக்கு வந்த? உண்மையிலே ஊழியத்துக்கு வந்தியா? கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சா உன்னை இப்படி விடுவாரா? 11 மாதம் கர்த்தர் போட்டு எடுக்கிறாரு. ஒரே ஒரு மீட்டிங் வருவதற்கு நான் காத்திருந்தது எத்தனை மாதம் தெரியுமா? 11 மாதம் காத்திருந்தேன். முதல் மீட்டிங் வந்து நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் காத்திருக்க வேண்டியிருந்தது 11 மாதம். முதல் மீட்டிங் எனக்கு வர்றதுக்கு. அதுதான் பிரசவ வேதனை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருக்குது. இது எவாஞ்சலிஸ்ட் ஊழியம். பாஸ்டர் ஊழியத்துக்கு எடுத்திங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு தெருவாக ட்ராக்ஸ் கொடுத்து, அப்புறம் ஓப்பன் ஏர் மினிஸ்ட்ரி பண்ணி, அப்புறம் இங்கே இருக்கிறவங்க போய் யாராவது ஒரு ஆத்மாவை சந்திக்கணுன்னா போய் அவங்க வீட்டில் போய் சந்தித்து அதை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இவ்வளோ பெரிய பரிவாரமாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த முதல் குழந்தைய பெற்றெடுக்கிற வழி இருக்குதுல்ல, அந்த பிரசவ வேதனை எல்லாருக்கும் உண்டு, எல்லா சபைக்கும் உண்டு. இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பேரன் பிள்ளையோடு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவங்க தான் எங்கள் பாட்டி அப்படின்னு கொள்ளு பேத்தி சொல்லும். ஆனால் பாட்டிக்கு கொள்ளு பேத்தியை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கொள்ளு பேத்தி வர்றதுக்கு அந்த பாட்டி முதல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க, மகளை. அந்த மகள் வழியாக ஒரு மகள், அந்த மகள் வழியாக இன்னொரு மகள். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த பெயின் இருக்குல்ல, அது மறந்து போயிடும். ஆனால் ஒரு நாளும் அது அவங்க நினைவை விட்டு போகவே போகாது. அதுதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரசவ வேதனை. ஒவ்வொரு ஊழியத்திலும் இது உண்டு. நான் சொல்கிறது பாட்டுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாமே. ஸ்பர்ஜன் ஐயாவுடைய பிரசங்கம் இருக்கட்டும், டிஎல் மூடியோடைய பிரசங்கமாக இருக்கட்டும், எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னைக்கு அவர்கள் ஸ்தாபித்த ஊழியமானது இன்னைய வரைக்கும் நிற்கிது. காரணம் என்ன? அதற்கு அவர்கள் கொடுத்த விலை, அவர்கள் போட்டதான அஸ்திவாரம், அதுதான் அந்த கஷ்டம். அவங்க பட்டதான ஒரு வேதனை. எத்தனையோ கட்டடத்தை பார்க்குறோம், பயங்கர கிராண்டாக நிற்கிது. ஆனால் அதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அதுக்கு போட்ட அஸ்திவாரம் தான். இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி, பெரியவங்களை போய் கேட்டு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கதை ஒன்று இருக்கும். அவங்க உருவாக்கி வர்றதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிரசவ வேதனை இருக்கும். இன்னைக்கு வர பசங்க நேராக வந்து அப்பாட்ட கேட்பான், ஒரு 100 rupees கொடுங்க, ஒரு 50 rupees கொடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த 100க்கும் 50க்கும் அவங்க அப்பா பட்ட கஷ்டம்னு ஒன்று இருந்திருக்கும். இன்றைக்கே 50-100 எடுத்து உடனே கொடுத்துட முடியும். ஆனால் அவர் காலத்தில் அந்த 50ங்கிறது அவருக்கு ஒரு மாதத்துக்கு முக்கியமான பணமாக இருந்திருக்கும். அதுதான் பிரசவ வேதனை.
இன்னைக்கு அந்த பிரசவ வேதனையை நாம் வெறுக்கிறோம். எதையுமே ஈஸி கோயிங்காக விரும்புகிறோம். உடனே நடக்கணும், இமிடியேட்டாக மாறிடணும். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வரும். இப்போ எதுவுமே அப்படி இல்லை, உலகமே அப்படி இல்லை. உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். நமக்கெல்லாம் அப்போல்லாம் ஒரு சாப்பாடு செய்யணுன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரிசியை எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வடித்து சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு சாப்பாடை வடிச்சிடலாம் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 2 நிமிஷம் நூடுல்ஸு. அந்த 2 நிமிஷமே அவனால் நிற்க முடியல. அந்த 2 நிமிஷத்தை கேட்குறான், ஆச்சா ஆச்சா. ஏன் அவ்வளவு ஃபாஸ்ட் வேர்ல்டு? அது இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஆதியில் நமக்கு கொடுத்ததான ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்காது, ஒரு அனுபவத்தை கொடுக்காது. இப்போ இந்த ஊழியம் 20 வருஷம் நடந்திருக்குல்ல, நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் இந்த 20 வருஷத்தில் அவருக்கு கிடைத்ததான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை உங்களால் வாங்கவே முடியாது. வேணா புக்கு படிச்சுக்கலாம், அவர் புக்கு போடுவார். ஒரு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு போடலாம். படும் வேதனையில் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் உம்பரன் ஐயாவோட புக்கு இருக்குது. அந்த புக்கை கோடிக்கணக்கில் படிச்சிட்டோம். படிக்கும் போதெல்லாம் இருதயம் உடையும். எவ்வளவு தான் நீங்கள் படிங்க, ஆனால் அவர் பட்ட பாட நம்ம பட முடியாது. அது அவருக்கு மட்டுமே சாத்தியம். அதை நம்ம படிக்கும் போது ஒரு விசுவாசம் வளருதில்ல, அதுதான் நமக்கு கெயின். அதில் அதே மாதிரி தான் ஒரு பிரசவ வேதனை. அந்த வேதனை தான் ஊழியத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வேதனை இல்லாமல் எந்த ஊழியமும் மேலே வரல. இந்த பெயின் எப்பவுமே நல்லது. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பெயின் இஸ் ஆல்வேஸ் கெயின் அப்படிம்பாங்க. இந்த வலி ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? அந்த வலியோடு கூட நீங்கள் கடந்து வரும்போது தான் நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். இந்த வலியோடு அதை நான் வாங்கியிருக்கிறேன்ற அந்த மேன்மை தெரியும். முதல் தலைமுறையில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதே பொருளை 2வது தலைமுறையில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. காசு கொடுத்து அப்பா ஒரு கிளாஸ் டம்ளர் வாங்குறாரு, அவர் சொல்லுவார் பத்திரமா பார்த்து வையும்பார். பையனுக்கு அந்த பத்திரம் இருக்காது. பையன் எதனால் அதை கேர்ஃபுல்லாக வச்சுப்பான் தெரியுமா? அது இவ்வளோ வேல்யூ, உடைக்கக்கூடாது, அதுக்கு இல்லை. உடைச்சா அப்பா சாத்துவார். உடைச்சா என்ன செய்வார்? அப்பா சாத்துவார். அப்பாவுக்கு பயந்து கிளாஸ் டம்ளர் நல்லா வச்சுப்பான். அப்பா இல்லைன்னா கீழே போட்டு உடைச்சிருவான். உடைச்சிட்டு அம்மா கிட்ட சொல்லுவான், அப்பா வந்து சொல்லிடாதீங்க, அப்பாட்ட சொல்லிடாதீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ தெரியவே தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? அதை வாங்கினவருக்கு அந்த வேலை கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே சரி, மூத்த ஊழியர்கள் யாரையாவது பார்த்தேன்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கள பார்த்துட்டேன்னா அவங்க கூட உட்காந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து அரை மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எத்தனை லட்சம் கேட்டாலும் கிடைக்காது. அது அவங்கக்கிட்ட இருக்கிற ஊழியத்தினுடைய பவர். அது அவங்க எப்படி ஊழியத்தை கடந்து வந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், அவர் சர்ச்சை காலையில் 3 மணிக்கு சுற்றி வருவாராம். 3 மணிக்கு எழுந்திரிச்சு சர்ச்சை என்ன பண்ணுவார்? சோத்திரம் பண்ணிக்கிட்டே சுற்றுவாராம், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்கு சபை வளர்ந்து அவங்க பசங்கள்லாம் வந்து சபை நடத்துகிறாங்க. அந்த பெயின், அந்த நின்றுகிட்டே இருப்பாங்களாம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, சில காரியங்களுக்கு கர்த்தரிடத்துல பதில் வருகிற வரைக்கும் முழங்காலை விட்டு கீழே இறங்கவே மாட்டார். முழங்காலை விட்டு இறங்கவே மாட்டார். அப்படியே முழங்காலையே நிற்பாராம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இடுப்பு வலி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் பதில் கொடுங்கப்பா. அந்த பெயின் ஒரு ஊழியத்தினுடைய முதல் பார்ட், பிரசவ வேதனை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பிரசவ வேதனை பட்டுத்தான் ஆத்துமாக்களை பெற்றெடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேரை பாருங்க, இன்னைக்கு 10,000 பேர் இருக்கிற சபையாக இருக்கட்டும், 5,000 பேர் இருக்கிற சபையாக இருக்கட்டும், இதனுடைய ஆரம்பத்தை போய் பார்க்கணும். இன்னைக்கு அது 10,000, இன்னைக்கு அது 5,000. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி சிறுக சிறுக குருவி சேர்க்குற மாதிரி ஒன்னொன்னா சேர்த்துருப்பாங்க. ஒரு ஆத்மாவை சந்திக்கிறதுக்கு வீடு வீடாக போவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்பி கொடுக்குறார். இந்த வாரம் புதிதாய் வந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒரு 4 பேர் எழுந்திருப்பாங்க, ஒரு 3 பேர் எழுந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு சபையினுடைய மொத்த ஆத்மாவே 4 தான் இருக்கும். மொத்தமே 4 தான் இருக்கும். அந்த ஒன்றை சந்திக்கிறதுக்கு அது வர நேரத்துக்கு வீட்டுக்கு போவாங்க. சந்தித்து உட்காந்து பேசி அந்த ஒரு ஆத்மா வரும்போது அவங்க இருதயத்தில் அப்படி ஒரு களிப்பு வரும். அதுதான் பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பிறக்கிறது. ஸோ ஒவ்வொரு சபையும் கண்டிப்பாக, ஒவ்வொரு ஊழியனும் இதை கடந்து போக வேண்டும். ஊழியத்துக்கு வர விரும்புகிறவங்களுக்கும் சொல்கிறேன், அல்லது ஒரு பிஸ்னஸையோ எதையோ நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமான பாதை, அந்த பிரசவ வேதனை கண்டிப்பாக இருக்கும். அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த பெயினை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். அந்த அனுமதி தான் நல்லது. அது இன்னைக்கு உருவாக்கி இவ்வளோ பெரிய பரிவாரத்தை உண்டாக்கிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உள்ளவங்களாம் சொல்கிறாங்கல்ல, நிறையா ஒரு வாலிப பிள்ளை சொன்னாங்க,
எனக்கு இந்த லேபர் பெயினே பிடிக்காத அங்கிள் அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணுவேன்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அங்கிள். என்ன சொல்லிட்டேன்? எனக்கு சிசேரியன் பண்ணிவிடுங்க. அவங்க ஒரு டேட் கொடுத்தாங்க, நான் முந்தின நாளே போய் அட்மிட் பண்ணிட்டேன். அவங்க போய் இன்ஜெக்ஷன் போட்டு சிசேரியன் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஐயோ அந்த பெயின்லாம் பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லது, நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டீங்க, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு, அந்த 1/2 மணி நேரம் பெயின் உங்களுக்கு இல்லை, சந்தோஷம். ஆனால் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பெயின் இருக்குல்ல முதுகில், சாவர வரைக்கும் இருக்கும். முதுகு தண்டில் போட்டவங்களுக்கு தெரியும், பெரியவங்களை கேட்டு பாருங்கள். இந்த முதுகு தண்டில் இன்ஜெக்ஷன் வாங்கினவங்க இருக்காங்கல்ல, 45 வயசுக்கு மேலே 2 வீலரில் போக முடியாது. அப்படியே போகும்போதெல்லாம் முதுகு வலிக்கும். 45-50 வயசுக்கு மேலே முதுகு வலி பயங்கரமாக வரும். என்னன்னு கேட்டால் அந்த முதுகு தண்டில் போட்ட பெயின். ஆனால் இந்த என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பிறக்கதை என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அந்த குழந்தைய பிறக்கும் பொழுது வரக்கூடிய வலி இருக்குல்ல, அதை ஒரு பெண் தாங்கி விட்டால் அவள் வாழ்நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த வேதனையும் அவளால் தாங்க முடியுமா? ஏன்னா எல்லாத்த விட மேலான வேதனை அதுதாங்கிறான். அந்த வேதனையை அவள் தாங்கிட்டானா அவளுக்கு மனோதிடம் வந்துருதான், எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? அந்த மனோதிடம் இல்லை, பெயின் கிடையாது, விரும்பலை. ஆனால் அன்னைக்கு உள்ளவர்கள் அதை தாங்கி கொண்டார்கள். ஆகவே அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனையும் அவங்களால் சகிக்க முடிஞ்சிச்சு. ஊழியத்தின் பாதையிலையும் அப்படித்தான். கர்த்தர் ஆரம்பிக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சில பெயின் இருக்கத்தான் செய்யும். அந்த பெயின் உங்களை உருவாக்கும். அந்த பெயின் என்ன செய்யும்? உங்களை உருவாக்கும். 2வது வாசிங்க. ஊழியத்தின் பாதையில் அல்லது நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய 2வது பிரச்சனை என்ன? வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். ஸ்திரீயானவள் எங்கே போனாள்? சரி, இந்த ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, கூட்டிட்டு வந்து கர்த்தர் நடத்துறாரு. நடத்துகிற பாதை என்னவா இருக்குது? போற ரூட் என்னவா இருக்கு? வனாந்தரத்துக்கு இருக்குது. பொதுவாக இவங்க எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு வேலையிலேருந்து ஏதோ ஒரு படிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஃபுல் டைமுக்கு வந்திருப்பாங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அதை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிடும் போது வாக்கு தத்தம்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த கூப்பிடும் போது இருக்கிற வாக்கு தத்தம் இருக்குல்ல, அருமையாக இருக்கும். ஆபிரகாம் பார்த்து சொல்லுவார், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் பேரை. நடுவில் 4 பாலைவனம் கடந்து போனோம். இந்த ஆசீர்வாதம் தான் சொன்னாரே ஒழிய, நடுவில் பாலைவனம் வரும், 110 டிகிரி வெயில் இருக்கும், நடுவில் தண்ணி கிடைக்காத சூழ்நிலைகள் உருவாக வரும். நீ ஒரு இடத்துல நடக்கும்போது சில பாலைவனத்தில் மண் சூடாக இருக்கும், தேவைப்பட்டால் பாலைவன புயல் அடிக்கும். இதெல்லாம் அவர் கிராஸ் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. இதை எதையுமே கர்த்தர் சொல்லலை. சொன்னது என்னது? நீ வா, உன்னை ஆளத்தான், வேலை முடிஞ்சு. எந்த ஊழியக்காரையும் கேளுங்க, ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். உடனே அவர் என்ன முடிவு பண்ணியிருப்பார்? கூழாங்கல்லில் கோலியாத்தை வீழ்த்துறோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு சாத்திரம். அவர் நெஞ்சை நிமித்திக்கிட்டு வருவார். அவர் முதல்ல பயங்கரம் இவருக்கு தான் இருந்திருக்கும். முதல்ல பயங்கரம் யாருக்கு? இவருக்கு. தாவீதை சும்மா ஆடு மேய்ச்சிருந்தவனை கூப்பிட்டு நான் உன்னை ராஜாவாக்குவேன்னு சாமுவேல் சொல்லிட்டாரு. அவன் பாட்டு சும்மா தான் இருந்தான். அவன் பாட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், கரடியை கொண்டான், சிங்கத்தை கொண்டான், நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான், நல்லா இருந்துச்சு. காலங்காத்தால வெளியே போயிடுவான், சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான். அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வேலை உலகத்துலேயும் ஒன்று கிடையாது. அவ்வளோ ஆசீர்வாதம். அவன் பாட்டு போவான், வருவான். கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ என்னவாயிருவ? ராஜாவாயிருவ. இவனும் நம்பி வார் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டான். எங்கே? கோலியாத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்தவனு கோலியாத்தை பார்த்து சொன்னாங்க, அடிச்சாச்சு, கோலியாத்தை விழுந்தாச்சு. இவனும் முடிவு பண்ணிட்டான், ஓகே நம்ம தான்ட்டு. அதுக்கப்புறம் விரட்டாம் பாருங்க சவுலு. போதும் போதுன்ற அளவுக்கு ஓடி இந்த ராஜாவாக உட்கார வைக்கும் போது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எல்லாம் உட்காடுறோம், இதில் உட்காரத்துக்கு நான் பட்ட பாடு இருக்குது தெரியுமா? நான் ஓடாத வனாந்தரமே இல்லை, நான் பார்க்காத பிரச்சனையே இல்லை. அப்போ இவ்வளோ பிரச்சனை, ராஜாவை அபிஷேகம் பண்ணதுலேருந்து போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நடுவில் உள்ள பிரச்சனை. இதுதான் வனாந்தரத்தின் பாதை. சில நேரங்களிலே நீங்கள் வனாந்தரத்தை கடக்க வேண்டி இருக்கும். யூ மஸ்ட் கிராஸ் த வில்டர்னஸ். வனாந்தரம் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஆசீர்வாதம் வனாந்தரம் கிடையவே கிடையாது. நிச்சயம் உண்டு. நல்ல ஊழியம், நல்ல ஊழியக்காரன், நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதம் ஒரு வேதனைக்கு நடுவில் இருந்து பிறந்துதான் வந்திருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஊழியம் என்பது சில வனாந்தரத்தின் பாதையை கிராஸ் பண்ண வேண்டி இருக்கு. அது எல்லாருக்கு. கணவனும் மனைவியும் ஊழியத்தில் வந்த புதுசில்
பிள்ளையை யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு ஓடுவாங்க. ஒரு ஆத்மாவை சந்திக்க ஓடுவாங்க. வரத்துக்குள்ள பிள்ளை தூங்கிடும். எத்தனை ஊழியக்காரங்க பிள்ளைகள் ஊழியக்காரனை தப்பா நினைச்சிருக்கு தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு நம்ம மேல பாசமே இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க, விசுவாசிகிட்ட கொடுத்துட்டு போவாங்க. சில நேரத்தில் விசுவாசி கூப்பிட்டு உட்கார சொல்லிட்டு ஒரு பிரேயருக்கு போயிட்டு வருவாங்க. அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் தான் ஊழியம் வளர்ந்திருக்கிறது. அதுதான் விதை, அந்த பாதை வனாந்தரம். ஆனால் ஒன்று தெரியுமா, நீங்கள் அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் கடந்து போகிறாங்கல்ல, கடந்து போகும்பொழுது வனாந்தரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க, அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இது எல்லாத்துக்கும் நடுவில் கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துறாருன்னா கன்ஃபார்மா அந்த வனாந்தரத்தில் ஒரு ஆயத்தத்தை செஞ்சுட்டு தான் கர்த்தர் நடத்துவார். அந்த ஆயத்தம் இல்லாம வனாந்தரத்துக்குள்ள கர்த்தர் நடத்துகிறதே கிடையாது. எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்குள்ள கொண்டாந்துட்டார். 2ஆம் மாதம் 15ஆம் தேதி அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு. ஏன் 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க சாப்பாடே கேட்கல அப்படின்னா, அவங்க எகிப்திலேருந்து கொண்டு வந்த மாவு அவங்ககிட்ட இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு மாதம் எல்லாம் ஓவர். இப்போ சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ சொல்றார் ஆண்டவர், நாளைக்கு காலையில் மன்னா உங்களுக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நான் அப்பொழுது கொடுப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லலை. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரே நாள் தான், ஐயோ இன்னும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் நடத்தின நான் நாளைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் சொல்றது. வனாந்தரத்தின் பாதை ஒரு நாளும் கர்த்தர் நிர்கதியாய் விடவே மாட்டார். இவர் இந்த ஊழியத்துக்கு தொடங்கின போது இதே மாதிரி வனாந்தரம் எங்கேயோ ஒன்று இடத்துல வந்திருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். எல்லாமே 5-3 அடுக்கா யாருக்குமே அமையிறது கிடையாது. கர்த்தர் அப்படி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வனாந்தரத்தில் என்ன செய்கிறாரு, அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் சொல்கிறேன், அவங்க அப்பா ஸ்தாபிச்சதாக இருக்கும், அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஸ்தாபிச்சதாக இருக்கும். அதில் உட்காந்தவங்களா சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை, வனாந்தரம் இல்லைன்னு. இப்போ யாரை கேட்கணும் வனாந்தரம் இருக்குதான்னு? அவங்க அப்பாவை கேட்கணும். அவங்க அப்பாவை கேட்டால் தான் அது கிடைக்கும், நமக்கு தெரியும், ஓ கரெக்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் அஸ்திவாரத்தை போட்டு கட்டி வச்சுட்டு போயிட்டாரு. இவர் மேலே பெயிண்ட் அடிச்சவர் என்ன சொல்வார், இது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, 3 நாள் வேலை தான் அப்படிம்பாரு. அவங்க அப்பாவை கேட்டால் தான் சொல்வார், அஸ்திவாரம் தோட்டது 3 மாதம் வேலை. நீ பெயிண்ட் அடிச்சாலு, நான் அஸ்திவாரம் போட்டாலு. அஸ்திவாரம் வனாந்தரம், கடந்து வருவது கொஞ்சம் சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் ஒன்று, வனாந்தரம் ஒரு நாளும் உங்களை கொன்று போடாது. வனாந்தரத்தில் தேவன் உங்களை சாகடிக்க மாட்டார். சூழ்நிலை பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், பைபிளை நான் படித்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்சதில் வரைக்கும் நான் சொல்கிறேன், வனாந்தரம் என்பது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற இடம். வனாந்தரம் என்பது கர்த்தருடைய கரத்தை நாம் உணர்கிற இடம், விசுவாசம் வளர்கிற இடம். வனாந்தரத்தில் தான் மேகஸ்தம்பம், வனாந்தரத்தில் தான் அக்கினி ஸ்தம்பம், வனாந்தரத்தில் தான் மன்னா, வனாந்தரத்தில் தான் காடை, வனாந்தரத்தில் தான் கண்மலை தண்ணீர், எல்லாமே வனாந்தரம். எப்போ இவங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போனாங்களோ இவ்வளவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ வனாந்தரத்துக்குள்ளே நடத்தும் போது கர்த்தர் சகலவித பாதுகாப்போடு கூட நடத்துவார். இருக்கும், வனாந்தரம் இருக்க தான் செய்யும், யாரும் இங்கே இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் கடந்து போகும்போது அதுக்கு நடுவில் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி இருப்பார். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள், ஆனால் அவளுக்கு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் அப்படித்தான், அத்தனை பேருக்கும். ஊழியத்தின் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்கு கர்த்தர் ஒருத்தரை வச்சிருப்பார். ஒவ்வொரு காலகட்டம் வரும்போதும் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் செஞ்சு வச்சுட்டு தான் இதில் கூப்பிட்டார். எது வரைக்கும் கூப்பிட்டார் தெரியுமா? 40 வருஷம் அவர்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தருக்கு வெளியே கூப்பிட்டார். அது மட்டும் இல்லை, அதுக்கு நடுவில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறாங்க, அதில் பொன் வெள்ளி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வெங்கலம் யூஸ் பண்ணுறாங்க, ரத்தனங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளத்தையும் எகிப்திலேருந்து கொண்டு வர வச்சார். இவ்வளவும் வனாந்தரத்தில் யூஸ் பண்ணாங்க. பாருங்க, சிட்டியில் இருக்கிறவங்க வாழ முடியாத அளவுக்கு அவங்க வனாந்தரத்தில் வாழ்ந்தாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க இல்லாத அளவுக்கு செழிப்பு எங்கே இருந்துச்சு? வனாந்தரத்தில் இருந்துச்சு. ஆனால் இடம் மட்டும்தான் வனாந்தரம். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? சிட்டியில் இருக்கிறவனுக்கு கூட அப்படி இருக்காது. கர்த்தர் அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதிச்சார். நான் சொல்லுவேன்,
இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் அழைச்ச போது, ஊழியத்தின் பாதை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அழைச்ச போது, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்ம பார்க்கறதுக்கு ஒண்ணுமில்லாதவங்க மாதிரி இருப்போம். ஆனால் அவர்களை விட கர்த்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் நம்மை வச்சிருப்பார். நான் எப்பவும் சொல்வேன், நம்ம இருக்கிற தோரணையை பார்க்கும்போது நம்ம கஷ்டமே யாருக்கும் தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்? நம்மளை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி தோணுது? அவன் நல்லா வச்சிருப்பான். நம்ம அப்படி இல்லை, கர்த்தர் நம்மை அப்படி வச்சிருக்கிறார். நம்மளை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தின் பாதையில் நான் கடந்து வந்தபோது எத்தனையோ பிரச்சனை உண்டு. அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணணுங்கிற அளவுக்குலாம் நான் போன காலம் உண்டு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இதை கடந்து போகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் கை விட மாட்டார்னு மட்டும் இருக்கும். அதனால் எனக்கு துக்கமே வந்ததில்லை. அதாவது பிரமிச்சு நின்னதில்லை. ஐயோ என்ன ஆக போதோ, ஏதாக போதோ. இப்போ கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லாக்டவுன் போட்டாங்க, எல்லா சர்ச்சும் மூடியாச்சு. திடீர்னு மொத்த ஊழியமும் ஸ்டாப். 6 மாதம் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு, அப்படியே கேன்சல். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் கூட கர்த்தர் எங்களை ஸ்தம்பிச்சு நிற்க வைக்கலை. அடுத்த மாதம் வாடகைக்கு, இப்போவும் வீட்டு வாடகை தான், ஆனால் வீட்டு வாடகைக்கு என்ன பண்ணுவோன்னு தோணுனதே கிடையாது எனக்கு. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததை விட கொரோனா பீரியடில் கர்த்தர் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டார், ஆசீர்வாதமாக பார்த்துக்கிட்டார். அதான் சொல்கிறேன், வனாந்தரம் வரும், ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆயத்த ஸ்தலம் ஒன்று அங்கே இருக்கும். அதை அந்த ஆயத்தம் பண்ணிட்டு தான் கர்த்தர் உங்களை கூப்பிட்டுருப்பார் வெளியே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை கூப்பிட்டுட்டு கர்த்தர் அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவார். அது நம்ம பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஆளை வர சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவோம், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு. அவர் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ரெடி பண்ணுவோம், ஏன்னா சூடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சூடாக தான் இருக்கும். அவர்கிட்ட அந்த பிரச்சனையே இல்லை, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா. என் தேவனாகிய கர்த்தரை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன், அவர்கிட்ட கிடைக்கும் கிடைக்காது என்பது கிடையாது, நடக்கும் நடக்காது என்பது கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடி போகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் வனாந்தரத்தில் நமக்கு முன்பாக நடந்தவர். பைபிள் உன்னதப்பட்ட அழகாக சொல்லும், வனாந்தரத்தில் அவர் மார்பிலே சாய்ந்து வருகிற இவள் யாரோ. மணவாளனோடு கூட மணவாட்டி எப்படி வராலாம், வனாந்தரத்தில் சாய்ந்து வருகிறார். அப்போ இந்த பிரச்சனை கூட கடந்து போகும்போது வேதனைக்கு நடுவில் வரும் போராட்டம், வரும் சில வேதனைகள் வரும். அவைகளுக்கு நடுவில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆயத்தம் அந்த வனாந்தரத்தை தாண்டுவதற்கு உதவும். பாருங்க, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து போ, நீ செய்ய வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னார். எப்போ சொன்னார் தெரியுமா? இதை அவனை எழுப்பி அடையையும் தண்ணியையும் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னார். அவனை எழும்பி சாப்பிடாத, போ, இதை கையில் எடுத்துக்கோ, அங்கே போய் ரீச் ஆகிட்டு சாப்பிடுன்னு சொல்லலை. சொன்னார், சாப்பிடு, நீ எழுந்து போ, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டு தான் நடக்க சொன்னார், ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நடக்க சொன்னார். அப்போ வனாந்தரத்துக்குள்ளே நடந்து போகும்பொழுது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணாமல் நடக்க சொல்லலை. ஏதோ சரி போப்பா, சில கம்பெனியில் சொல்லிடுவாங்க, நீங்கள் போயிருங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுங்க. இவங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க, பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கே ஏறி அங்கே இருக்கிற கிடைக்கிற ஒரு லாட்ஜில் போட்டு அது அந்த லாட்ஜில் இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கணக்கு எழுதி கொடுக்கணும். இங்கேருந்து பஸ் சார்ஜ் எவ்வளவு, லாட்ஜ் ரூபாய் எவ்வளவு, எவ்வளோ சாப்பிட்டோம் எல்லாம் எழுதி கொடுத்து கிளைம் பண்ணி வாங்கிக்கணும். அதான் ஆஃபீஸோடைய இது, கிளைம் பண்ணி வாங்கணும். எப்போ வேலையை முடிச்சுட்டு வாங்கணும். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, கொடுத்து பலப்படுத்தி அனுப்புகிற தேவன். வனாந்தரத்துக்கு போ, உனக்கு தேவையான எல்லாம் இருக்கும், தைரியமா இறங்குங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறேன், என்னை அழைத்த தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். இதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, ப்ரிப்பேர்ட், ரெடி பண்ணியாச்சு. இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இறங்கி நடக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான் என் வேலை. கிரிக்கெட் பிளேயர் ஆடும்போது பாருங்க, கிரவுண்டில் இறங்கி விளையாட சொல்கிறான். அவன் இறங்கிறதுக்கு தேவையான பேட்டு, பேடு, ஷூவு, பேண்ட்டு, சட்டை, சாப்பாடு, அவன் அங்கேருந்து குடிக்க தண்ணி கேட்டால் ஒருத்தன் தூக்கிட்டு ஓடுவான், கிரவுண்டுக்கு நடுவில் ஓடுவான், தண்ணியை தூக்கிட்டு ஓடுவான்.
திடீர்னு எனக்கு இந்த க்ளவுஸ் வேணாம், வேற எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு ஓடி வருவான். இந்த பேட் வேணாம். பாருங்க, ஒரு நாட்டுக்காக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாடுறவனுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸை ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஒரு பிசிசின்னு சொல்லுவாங்க, அது செஞ்சு கொடுக்குதுன்னா, காலம் முழுவதும் அவருக்காக ஓட போற நமக்கு பரலோகம் எவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கும் பாருங்க. இதை முதல்ல உணரணும். நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிறதுலேயே இயேசுவுக்கு வேலை பண்ற மாதிரி பெஸ்ட் ஒர்க்கு உலகத்தில் வேற ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாசி. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழகின் 2 சிறகுகள் அவளுக்கு. அப்போ கடைசியா சபைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் ஓடி போறது உண்மை. வனாந்தரத்தில் நமக்கு போஷிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் ஆயத்தமாக வச்சிருக்கிறது உண்மை. அதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு நாம் சீக்கிரத்தில் பறந்து போக போகிறோம். அதான் வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி. இதுக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நாம் எல்லோரும் மத்திய ஆகாயத்தில் பறந்து போக போகிறோம். அதான் பழைய ஏற்பாட்டில் இதை சொல்லும் போது சொல்லும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து உயர பறந்து போவார்கள். இது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதோடு கூட பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம மறுரூபமாகி நித்திய பலன் அடைய போகிறோம். இது மாம்ச பலன் வேறு, ஆவியின் பலன். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து நாம் போக போகிறோம். அவருடைய அர்த்தம் என்ன? நம்ம இந்த வனாந்தரத்தின் பாதையில் போயிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி இவ்வளவுக்கு நடுவில் ஏன் நடத்திட்டு இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய சபை கர்த்தர் வரும்பொழுது செட்டைகளை அடித்து அவரோடு கூட பறந்து மேலே போக போகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் கடந்து போகிறீங்க? ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போகிறீங்க? உலகத்தானுக்கும் பிரச்சனை இருக்குது, நமக்கும் பிரச்சனை இருக்குது. உலகத்தில் உள்ளவங்களுக்கும் போராட்டம் இருக்குது, நமக்கும் போராட்டம் இருக்குது. ஆனால் இவைகளுக்கு நடுவில் நான் மட்டும் ஏன் இதையெல்லாம் சகித்து கொள்ளுகிறேன்? இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு ஏன் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்? பல நேரத்தில் சிலர் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது எனக்கு தோணும். என்ன தோணும்னா, இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படி இவங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கணவர் போட்டு அந்த அடி அடிப்பார், அசிங்க அசிங்கமாக பேசுவார், என்னென்னவோ செய்வார். ஆனாலும் அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. சில கணவர்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க, போனால் அடி, பைபிள் வாசிக்கிறத தெரிஞ்சால் கிழிச்சு போட்டுருவாங்க. அவ்வளோதுக்கு நடுவில் இருக்கும். ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் ஏன் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள்? சில ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிங்க. ஊழியக்காரர்கள் கடந்து போகிற பாதை அது ஒன்று இருக்குது. 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அதாவது இது எதுக்கான அடையாளம்னா, வெள்ளம் அப்படின்றது உபத்திரவம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிறது. அதாவது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் அப்படின்னு இருக்கும். வெளிப்படுத்தின 17-15. சில நேரத்தில் ஊழியத்துக்கு விரோதமாக ஜனங்க எழும்புவாங்க. பிசாசு பாம்பு எழுப்பி விட்டுரும். எப்படி நீ ஊழியம் பண்றன்னு பார்க்கலான்னு சொல்லும். இந்த இடத்துல நீ எப்படி இருக்கிற பார்த்துருவோன்னு சொல்லும். ஊழியத்தை பண்ண விடாம பயங்கர தடை இருக்கும். சில நேரத்தில் வீட்டிலேயே இருக்கும், சில நேரத்தில் வெளியே இருக்கும். அந்த இடத்துல ஏன் ஊழியம் பண்ணணும்? அப்போ அந்த ஊழியக்காரங்களை நான் பார்ப்பேன், இதை தாண்டி ஏன் இவங்க இன்னும் இங்கே ஊழியம் பண்ணுறாங்க? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரனுடைய சபையை அடித்து உடைச்சி போர்டெல்லாம் உடைச்சிட்டாங்க சபையை.
அவர்கிட்ட அவர் என்ன சொல்லுவாருன்னு நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, அண்ணே ஒரு வாரம் விட்டு திருப்பி அங்கே போய் ஆராதனை ஆரம்பிச்சிடலானே அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், திருப்பி ஏன் அங்கேயே போனோம், திருப்பி ஏன் அங்கேயே போனோம், இவ்வளோ உபத்திரத்துக்கு நடுவில் ஏன் அங்கே நடத்தணும்? அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என்ன அங்கே போக சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்ன ஊழியத்தை அங்கே பண்ண சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே தான் பண்ணுவேன், அவன் என்னை அடித்தாலும் நான் அங்கே தான் பண்ணுவேன், உடைச்சாலும் அங்கே தான் பண்ணுவேன். இவைகள் ஏன் அவர்கள் செய்கிறார்கள்? அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, இவைகளுக்கு நடுவில் ஏன் நான் செய்கிறேன்னு தெரியுமா? இது எல்லாம் ஒரு நாள் எனக்கு பலனாய் மாறும். நான் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருப்பேன், இங்கேயே எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்பாக ஊற்றி விட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை, அவரோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறாரு, சபையை உபத்திரத்திலிருந்து காப்பாற்றுறாரு. சில நேரத்தில் சில மனுஷங்க எழும்பி சபைக்கு விரோதமாக வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு சில மனுஷங்களை கொடுப்பார், அவர்கள் எழும்பி நமக்கு உதவி செய்வாங்க. நாங்கள் ஒரு தடவை இந்த ட்ராக்ஸ் கொடுத்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராக்ஸ் கொடுத்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு 4-5 பைக்கில் 10 பேர் சூழ்ந்துட்டாங்க. எங்கள் கூட எங்கள் சபையை சார்ந்த சகோதரிகள் சகோதரர்கள்லாம் இருக்காங்க, ஒரு 10-20 பேர். எல்லாம் சூழ்ந்துட்டு, உங்களை யாரும் அந்த மாதிரிலாம் கொடுக்க சொன்னது, எங்கேருந்து வரீங்க நீங்கள், டூடர் ஒரே கத்திட்டு அப்படியே மிரட்டுறாங்க ரோட்டில் போட்டு. நாங்கள் சோத்திரம் 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 இவ்வளோதான், வேற என்ன செய்ய முடியும், சோத்திரம் சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு இன்னொரு 5 பைக்கிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்தாங்க, 10 பேர். எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது, வந்தாங்க. டேய், அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீ அவங்கள தடுக்கிற, இவனுங்க நல்லா புடிடா, அத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடு அப்படின்னு ஒன்று வந்த வேகத்தில் தெரிச்சு ஓடிட்டாங்க பாருங்க. எங்கேருந்து வந்தாங்க, நாங்கள் கூப்பிடவே இல்லை, இவங்களை நாங்கள் கூப்பிடவே கிடையாது. இதே மாதிரி கர்த்தர் பல நேரங்களிலே ஊழியத்தில் ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். இவ்வளவு இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் தான் சபை நடக்குது. சில நேரங்களில் யாராவது எழும்பி வரும்போது, சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார். இந்த வெள்ளத்தை பிசாசு கொண்டு வந்து ஊத்துறான், சத்ரு வெள்ளம் போல வரும்போது அப்படியே உபத்திரம் வந்து நிற்கும், ஜனங்களை எழுப்புவான். நீ இதுக்கப்புறம் எப்படி நடத்துகிற பாரு. இங்கேயே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார், ஊழியத்தை செய்ய வைக்கிறார். கவனி, ஊழியத்தை செய்ய வைக்கிறார், அதுக்கு நடுவில் கடந்து போக வைக்கிறார், அதுக்கு நடுவில் ஆண்டவர் யாரையாவது ஒரு ரட்சகனை எழுப்புறார், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், சீரியர் பாளையத்துக்குள்ள ஆண்டவர் கலகத்தை உண்டாக்குறார். அது எல்லா இடத்துலையும் நடக்குது, ஆண்டவர் அதை செய்யாமலாம் இல்லை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஏன் இது நடக்குது, இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஏன் இயேசுக்கு இன்னும் உண்மையாக இருக்கிறாங்க, இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஏன் சபை இன்னும் அங்கே நிற்கிது, ஏன் அந்த இடத்த விட்டு போகாமல் இருக்கு? ஒரு மிஷனரியை போய் பார்க்க போனால் 2008 ஒரிசா கலவரம், கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே சர்ச்செல்லாம் இடிச்சுட்டாங்க. நாங்கள் போயிருக்கிறோம், கலவரம் நடந்து ஒரு வாரத்துக்குள்ளே போகிறோம். அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், திருப்பி சபையை கட்டி ரெடி பண்ணணுங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், ஐயா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வேணால் தமிழ்நாட்டுக்கு வந்துடலாமே, இப்போ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதே அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் என்னை இங்கே தான் சொல்லியிருக்கிறார், செத்தாலும் நான் இங்கே தான் சாவேன். ஏன் இந்த வைராக்கியம், ஏன் இந்த வைராக்கியம், ஏன் இவைகளுக்கு நடுவில் இப்படி உபத்திரவம்? ஆண்டவர் உதவிக்கு ஆட்களை ஏற்படுத்துறார், காப்பாற்றுறார், எல்லாம் செய்கிறார். ஆனாலும் அந்த இடத்த விட்டு போகக்கூடாது, அந்த ஊழியத்தை விட்டு போகக்கூடாது, இயேசுவை விட்டு போகக்கூடாது. என்ன பிரச்சனை சோதனை வீட்டில். ஒரு சகோதரி சொல்லுவாங்க, பைபிள் படித்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அடி அடிப்பாங்களாம், அப்பா அடிப்பாராம், அம்மா அடிப்பாங்களாம், அந்த அடி. ஆனாலும் கிறிஸ்துவை விட மனசே இல்லை. ஏன் கிறிஸ்துவின் மேலே இவ்வளோ வைராக்கியம் தெரியுமா? ஒன்று, கிறிஸ்து என மேல் பாராட்டின அன்பை விட நான் அவர் மேல் பாராட்டுகிற அன்பு என்னைக்குமே குறைவு தான். அவர் எனக்காக கொடுத்த ஜீவனை விட நான் கொடுக்க போகிற ஜீவன் குறைவு தான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எனக்கு ஒன்று தெரியும், நான் மரித்தாலும் நான் பறந்து போய் இளைப்பாறுகிற ஸ்தலம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு ஆயத்தத்தை பண்ணி வச்சிருக்கிறார். நான் ஏன் இவைகளுக்கு நடுவில் கடந்து போகிறேன், நான் ஏன் இதுக்கு நடுவில் நான் இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய நோக்கம் எண்ணம் எல்லாமே என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பறந்து புறா போல் சிறகடித்து நான் அந்த இடத்தில் போய் இளைப்பாற போகிறேன். இந்த உத்தரவாதம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் பட போகிற பாடு என்றைக்குமே கொஞ்ச காலம்தான். கொஞ்ச காலத்தில் இவை என்ன ஆயிரும், நீங்கி போயிடும்.
20 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் பாடுபட்டு தான் வந்திருப்பீங்க, உபத்திரவப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன்? இன்னைக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே 100% சுமூகம்னு சொல்லிடவே முடியாது. ஊழியக்காரரை உட்காந்து பேசுனீங்கன்னா தான் தெரியும் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத. நீங்கள் இப்போ பேசினா தெரியும். இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஜனங்கள் தெரியும், இவ்வளவும் தெரியும். இன்னைக்கு வேறு விதமான பாடுகள் இருக்கும். ஆனால் இவைகளுக்கு நடுவில் இந்த ஊழியத்தை ஏன் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க தெரியுமா? ஒரு நாள் வரும், அவன் கிரியக்கத்தக்கதான பலனோடு கூட தேவன் வந்து கொண்டிருக்கிறார். நான் அவரோடு கூட பறந்து போவேன், நான் இளைப்பாறுதலை சந்திப்பேன். தாயை விட்டு தகப்பனை விட்டு பைபிளோடு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார். இதே தெருவில் முனையில் நான் ஒரு சாட்சியை சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் குடியிருக்கிற வீட்டினுடைய அங்கிளுடைய சாட்சி தான். ஒரு நாள் தகப்பனார் சொல்லிட்டார், இயேசு வேணுமா நான் வேணுமா? இயேசு வேணும்னா நீ வெளியே போயிட. தன்னுடைய தம்பிகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இயேசு தான் வேணும்னு சொல்லி தாயையும் கூட்டிக்கிட்டு அன்றைக்கி வெளியே வந்தவர் தான். வெறும் பைபிள், வேற ஒன்றுமே கிடையாது. அண்ணன் தம்பிங்க எல்லாம் உழைச்சாங்க, ஆனால் கர்த்தரை விடவே கிடையாது. தகப்பன் சொல்லிட்டாரு, நான் வேணும்னா இயேசு இருக்கக்கூடாது, இயேசு வேணும்னா நான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியே போங்க சொல்லிட்டார். பரவாயில்ல, என்ன நம்பிக்கை பாருங்க. அப்பாவோட சொத்து கத்து எதுவும் வேண்டாம், எனக்கு யார் வேணும்? இயேசு வேணும். என்ன ஒரு வைராக்கியம்! அன்னைக்கு வந்தாங்க, நீங்கள் போய் பாருங்க, சாட்சி இருக்கு. இதே தெருவோட கடைசி 2 கிரவுண்டு அவங்களது தான். அவ்வளோ பெரிய வீடு அவங்களது தான். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சு கையில் கொடுத்தார். அன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பாராட்டின வைராக்கியம் இன்னைக்கு தலைமுறை தலைமுறை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி அந்த அங்கிள் இல்லை, அவர்கள் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நான் பார்த்த நீதிமான்களில் மிகச்சிறந்தவர் அவர். அவருக்கு இன்னைக்கு போய் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அவருக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ண இடத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். இதுதான் நாம் கிறிஸ்துவை பற்றுகிற நம்பிக்கை. இம்மைக்காக மட்டும் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எனக்கு ஒன்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அதோடு கூட அவர் வரப்போகிறார். அவரை காணும்படி நான் பறந்து போக போகிறேன். இப்போ நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாமே கொஞ்சம்தான். ஏன்னா நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் இங்கேயே நம்மளை இவ்வளோ ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். நாம் இயேசு நமக்காக பட்ட பாடோட கம்பேர் பண்ணிங்கன்னா நாம் இயேசுக்காக படுற பாடு என்றைக்குமே கொஞ்சம்தான். நம்ம என்ன அவருக்காக 1 குறைய 40 அடி வாங்கணுமா? உச்சன் தலையிலேருந்து கால் வரைக்கும் அடி வாங்கணுமா? நமக்கு என்ன கிரீடத்தை வச்சு அழுத்துனாங்களா? ஆணியை போட்டு 3 ஆணியில் வச்சு அடித்தாங்களா? தெருவெல்லாம் அடித்து இழுத்துக்கிட்டு போனாங்களா? சிலுவையில் அரைஞ்சாங்களா? இல்லை முகத்தில் தாடி மயிரை புளித்து காரி துப்புனாங்களா? எதையுமே நமக்கு செய்யலை. 4 பேர் திட்டினா பவுல் பட்ட பாடுகளே, அந்த பாடுகளில் 1% கூட நாம் படலை. கிறிஸ்து பட்ட பாடு அவன் சொல்கிறான், அவர் பாடுகளில் கொஞ்சம் குறையப்பட்டேன், அந்த ஈக்குவலுக்கு நான் இல்லைங்கிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 2 நாள் லேட் ஆச்சு, அவ்வளோதான். ஏற்ற நேரத்துக்கு சகாயத்தை செய்வார், இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் தருவார். அதுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு கவனி. ஆண்டவர் சில நேரங்களில் பூமியில் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார், அதுக்கு நடுவில் பாதுகாப்பையும் கட்டளையிடுகிறார். ஆனால் இந்த உபத்திரம்லாம் எதை நமக்கு சொல்ல தெரியுமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? அது இடமா அல்லது ஆத்துமாக்களா? அதெல்லாம் இங்கே பூமியோட. இது எல்லாத்த விட மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வரும், என் இரட்சகரை சந்திக்க நாம் அத்தனை பேரும் பறந்து போக போகிறோம். அல்லேலூயா.